வேட்டை நாயும் நரியும் சேவலும். ஒரு கிராமத்துல ஒரு வேட்டை நாயும் சேவலும் நண்பர்களா இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் உலகத்தை சுத்தி பார்க்க நினைச்சாங்க. அதனால எல்லா ஊருக்கும் போகணும்னு முடிவு செஞ்சாங்க. பக்கத்து ஊருக்கு போக காட்டு வழியா நடந்து போறப்ப இருட்டுடுச்சு. அதனால அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்க முடிவு பண்ணாங்க. காட்டு விலங்குகள்கிட்ட இருந்து தூங்கும்போது தங்களை பாதுகாத்துக்கிட ஒரு நல்ல இடத்த தேடினாங்க. அவங்க அப்பத்தான் ஒரு பெரிய மரம் அவங்க கண்ணில் பட்டுச்சு. அந்த மரத்தில் இருக்கிற கிளை சேவலுக்கு பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் நாய்க்கு பாதுகாப்பாக மரத்துக்கு பின்னாடி ஒரு பொந்தும் இருந்துச்சு. உடனே நாய் அந்த பொந்துக்குள்ளேயும் சேவல் மரத்து மேலேயும் பாதுகாப்பாக இருந்தாங்க. காலையில் விடிஞ்சதும் தூக்கத்தில் இருந்து எழுந்திரிச்ச சேவல் தான் கிராமத்தில் இருக்குதா நினச்சிக்கிட்டு கொக்கரக்கோன்னு கூச்சு. அதை கேட்ட நரி ஒன்று இன்னைக்கு நல்ல இறை மாட்டிச்சுன்னு அந்த மரத்துக்கு ஓடி வந்துச்சு. மரத்து மேலே இருக்கிற சேவலை பார்த்ததும், சேவலாரே சேவலாரே, எங்கள் காட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன், உங்கள் வரவு நல்வராக இருக்கட்டும்னு சொல்லுச்சு. தொடர்ந்து சொல்லுச்சு, கீழே இறங்கி வாங்க, நாம நண்பர்களா இருக்கலாம்னு சொல்லுச்சு. அதை கேட்ட சேவல் உஷாராயிடுச்சு. முகஸ்துதி செய்கிற நரிக்கு தக்க பாடம் சொல்லணும்னு நினச்சி, உடனே என்னால் கீழே வர முடியாது, ஆனால் நீங்கள் மேலே வர சுலபமான வழி மரத்துக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லிச்சு. உடனே பின்னாடி வழியாக மேலே போகலாம்னு ஆசையோட நரி மரத்துக்கு பின்னாடி போச்சு. அந்த பேச்சையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்த வேட்டை நாய் நரியை அடித்து துரத்திடுச்சு. புத்திசாலியாக இருந்த தங்களுக்கு வர்ற எல்லா ஆபத்துகளையும் தவிர்க்கலாம்னு தெரிஞ்சு வச்சிருந்த சேவலும் வேட்டை நாயும் ஒன்றுக்கொன்று துணையாக எல்லா ஊர்களையும் சுற்றி பார்த்து சந்தோஷப்பட்டுச்சுக்க. அதே போல் நீங்களும் சந்தோஷமாக இருங்க. இதோட நீதி என்னன்னா, முகஸ்துதி செய்பவர்களை நம்பக்கூடாது.